Hi friends, welcome to RK Home Recipes. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ஒரு ரெசிபி ஒரு ட்ரிங்க், ஹெல்த் ட்ரிங்க் இல்லைன்னா நம்ம கஷாயம் கூட சொல்லலாம். இந்த கஷாயம் எதுக்குன்னா, இப்போ நமக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்மளில் பல பேர்த்துக்கு கோல்டு இருக்குது, பாடி பெயின் இருக்குது, ஃபீவரிஷாக இருக்குது. இதுக்காக நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு கஷாயத்தை பண்ணுறோம். இந்த கஷாயம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கஷாயம் பண்ணுறதுக்கு இந்த 1 கிளாஸ் கஷாயம் பண்ணுறதுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி எடுத்துக்குவோம். 2 புதினா இலை, 1 இன்ச்சு சைஸில் இஞ்சி எடுத்து அதை தோல் சீவி எடுத்து வச்சுக்குவோம். 1 பிஞ்ச் மஞ்சள், ஒரு 5 மிளகு, ஒரு அரை லெமனை ஜூஸ் புழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அந்த தோலை 2-3 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல இந்த இஞ்சியை எடுத்து போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கணும். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த 5 மிளகை 1-2 உடச்சிக்கலாம். மிளகை உடச்சிக்கிட்டா போதும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு சட்டியை அடுப்பில் வச்சுட்டு 1.5 கிளாஸ் தண்ணியை சேர்த்துக்கலாம். 1 பிஞ்ச் மஞ்சளை சேர்த்துக்கலாம். 2 புதினா இலையை சேர்த்துக்கலாம். 2-3 வெட்டி வச்சுருக்க எலுமிச்சம்பழம் தோலை சேர்த்துக்கலாம். நம்ம இடித்து வச்சுருக்க இஞ்சியை சேர்த்துக்கலாம். நம்ம 1-2 உடச்ச மிளகை சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 கல் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ஊற்றுற 1.5 கிளாஸ் தண்ணி 1 கிளாஸாக வர அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். நல்லா நம்ம 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றுனோம், நல்லா 1 கிளாஸ் அளவு சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம புழிஞ்சு வச்சுருக்க லெமன் ஜூஸை நல்லா சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த கஷாயத்தை நம்ம வடிகட்டிக்கலாம். வடிகட்டியாச்சு, கஷாயம் ரெடி ஆகிடுச்சு. பெரியவங்கள்னா இந்த கிளாஸ் அப்படியே குடிச்சிடலாம். 5 வயசு மேலே உள்ள குழந்தைகளுக்குனா அரை கிளாஸ் கொடுக்கலாம். நம்ம இதில் இஞ்சி மிளகு சேர்த்துருக்கனால காரம் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ 1 ஸ்பூன் தேன் ஆட் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். கோல்டாக இருந்து ஃபீவரிஷாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து குடிக்கணும். உடம்பு நல்லா நார்மலாக தான் இருந்தாலுமே வாரத்துக்கு 3 நாள் குடிக்கலாம். இந்த கஷாயத்தில் இஞ்சி, மஞ்சள், எலுமிச்சம்பழம், மிளகு எல்லாம் போட்டிருக்கனால உடம்புல உள்ள எதிர்ப்பு சக்தியை இது அதிகமாக்கும். இதை உங்கள் வீட்டில் செஞ்சு குடிச்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.